40 சைஸ் சுடிதார் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஃப்ரண்ட் வர மாதிரி கீழே ஒரு 3/4 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கோங்க ஃபோல்டிங்க்கு. இது லைனிங் கிளாத் தான். சுடிதார் ஹைட்டு 37 இன்ச்சு. லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விடாமல் அதே 37 இன்ச்சு போட்டுக்கிறேன். மேலே உள்ள கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஷோல்டர் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கு 3.5 இன்ச்சு போட்டிருக்கேன். ப்ளஸ் 7.5 ஷோல்டர் அகலத்துக்கு 4 இன்ச்சு. 15 இன்ச்சு வர ஷோல்டர் அதை அப்படியே போட்டிருக்கேன். 8 இன்ச்சு ஆம் ஹோல் இறக்கியிருக்கு. ஆம் லைனையும் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது வெயிஸ்ட் லைனும் ஹிப் லைனும் போடணும். 15 இன்ச்சு வெயிஸ்ட் லைனு, 21 இன்ச்சு ஹிப் லைன். 2 லைன்லையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ அளவு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து 40, 4 ஒரு பங்கு 10 ப்ளஸ் அரை இன்ச்சு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவுன்னு சொல்லிட்டுக்கோங்க. வெயிஸ்ட் வந்து 38, 4 ஒரு பங்கு 9.5 10 டாட்டுக்கு அரை இன்ச்சு போடுறோம். 10 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. ஹிப் லைன் வந்து 42, 4 ஒரு பங்கு வச்சு 3/4 இன்ச்சு போல் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அவ்வளோ மட்டும்தான் மார்க்கு. இதை நீங்கள் சைடை வந்து அப்படியே ட்ரா பண்ணிடலாம். பென் ஸ்கேலை வச்சு வேஸ்ட் லைன்லேருந்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இது வரைக்கும் தான் அரை இன்ச்சு வந்து டாட்டுக்காக விட்ருக்கோம். 2 டாட் பேக்கில் மட்டும்தான் பிடிக்க போகிறோம். ஆனால் மொத்தம் 2 இன்ச்சு வரும். டாட் பிடிக்கும்போது சரியாகும். சைடு ஸ்லிட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு ஏற்றி கிராஸ் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் சைடு வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். இப்போ ஷோல்டர் லைன் வந்து நம்ம 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதை விட அரை இன்ச்சு கம்மியாக செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு போட்டுட்டு அப்படியே கிராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு ஆம் ஹோல் லைனை வரைஞ்சிருவோம். பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃப்ரெண்டுக்கு அரை இன்ச்சு கீழே இறக்கி போட்டுக்கோங்க. அரை இன்ச்சு உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க ஷோல்டரும். இந்த மாதிரி அரை இன்ச்சு உள்ளே தள்ளி போடும்போது நெக்கு வந்து லூஸ் உழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. அரை இன்ச்சு ஹைட்டு குறைக்கிறது நமக்கு வந்து டோட்டல் ஆம் ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து எங்கேயுமே லூஸ் உழுகாது நெக்கு. சிலவங்களுக்கு நெக்கு தொங்குதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டில். இது வந்து தொங்காது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டி போட்டு பாருங்கள். நிறைய பேர் அந்த டவுட் கேட்குறீங்க, ஏன் ஃப்ரண்ட்டு மட்டும் அரை இன்ச்சு கம்மியாக போடுறீங்கன்னு. அது காரணம் அதுதான். நெக்கு வந்து லூஸ் உழுகாமல் இருக்கும். இப்போ 2யுமே ஒரே இதில் மார்க்கனால ஃபஸ்ட்டு வந்து பேக் மார்க்கில் தான் வெட்டணும். உள்ளே இருக்கிற மார்க்கை ஃபஸ்ட்டு வெட்டிடக்கூடாது. வெளியே இருக்கிற மார்க்கை மட்டும் தான் வெட்டணும்.
இது பேக் ஆம் ஹோல், அதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் ஆம் ஹோலை கரெக்டாக அதை பார்த்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ ஷோல்டரையும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக் மட்டும் வெட்ட போகிறோம். இப்போ ஆம் ஹோல் அளந்து பார்ப்போம். பேக் ஷோல்டரை அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கு ஸ்லிட் மார்க், இது வெயிஸ்ட் லைன் மார்க்கு. இப்போ பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து போட்டுட்டு மேலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் போல் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு 4 இன்ச் இருக்கிற மாதிரி டாட் ஹைட் ஒரு 9.5 இன்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே ஒரு 4 இன்ச் அதே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டாட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி விட்டுருங்க. சைடு ஸ்டிச்சிங் லைன் இருக்குல்ல, அதையுமே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அளவை செக் பண்ணவே தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோல் லென்த்து வந்து 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த 5 டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இது வந்து கரெக்டாக அங்கே வரும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த டிஃப்ரெண்ட்டு. இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். 9.25 கரெக்டாக இருக்குது. 18 இன்ச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இது ஹாஃப் ஸ்லீவ் தான். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஃபோல்டிங் லைனை மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இப்போ 4 இன்ச் இறக்கி ஆம்போல் லைனை போட்டுக்குவோங்க. இங்கே 8.25 வச்சு 1.5 இன்ச் வச்சுக்குவோம். 8.25 வச்சா இங்கே 9.25 வந்துடும். 18 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். சென்ட்ரல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க்கை வச்சு சென்டரை விட அரை இன்ச் மேலே ஏறி இருக்கிற மாதிரி வச்சு லைன் போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு கீழே உள்ள லைனை டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ சிங்கிளை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்டிடலாம். அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச் அந்த லைனை விட கீழே இறக்கி சென்டர் மார்க்கு கொண்டு போயிருங்க. அப்புறம் மேலே ஒரு 1/4 இன்ச் ஏற்றி அப்படியே ரவுண்ட் வெட்டிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.